Hi friends, welcome to my channel TNUSR PC exam model test 16 பார்க்கலாம். First question, நிலையான காந்தம் தயாரிக்க பயன்படுவது எது? Answer, கோபால்ட் எஃகு. 2. சிறுநீரக புரை தடுப்பானாக பயன்படுவது எது? Answer, யூரோட்ரோபின். 3. ரப்பரை வல்கனைசிங் செய்ய பயன்படுவது எது? Answer, சல்பர். 4. கடின நீரை மென்னீராக்க பயன்படுவது எது? Answer இவை அனைத்தும். சலவை சோடா, சோடியம் கார்பனேட், NaCO3 மூணுமே ஒன்றே தான். சோடியம் கார்பனேட் அதோட சுருக்கம் தான் NaCO3. சோடியம் கார்பனேட் நம்ம என்ன சொல்லணும்னா சலவை சோடான்னு சொல்லுவாங்க. இது மூணுமே கடின நீரை மென்னீராக்க பயன்படுது. அடுத்து 5. ஒளியை அளவிடும் அலகு. இந்த ஒளி சவுண்டை குறிக்குது. அதுக்கான ஆன்சர் டெசிபல். 6. தொலைக்காட்சி கோபுரங்கள் மின்கம்பிகள் செய்ய பயன்படுவது எது? ஆன்சர் எஃகு இரும்பு. 7. ஆர்கான் கால்சியம். மேலே பாருங்கள், நிறை எண் ஒரே மாதிரி இருக்குது, அணு எண் வெவ்வேறு மாதிரி இருக்குது. இப்படி கொடுத்தானா ஐசோபார். அடுத்து 8. கோள்களுக்கும் சூரியனுக்கும் இடையே செயல்படும் விசை. ஆன்சர் மைய நோக்கு விசை. 9. ஜேசிபி இயந்திரம் வேலை செய்யும் தத்துவம். ஆன்சர் பாஸ்கல் தத்துவம். அடுத்து 10. டேப்கோ என்பது. ஆன்சர் கோழி வளர்ப்பு துறை. 11. வெப்பத்தை அதிகமாக உட்கவரும் நிறம். ஆன்சர் கருப்பு. 12. மார்புக்கூடு இணை விலா எலும்புகளின் எண்ணிக்கை. ஆன்சர் 12. 13வது கொஸ்டின், தேனி வளர்ப்புக்கான இந்திய தேனி இனம் எது? ஆன்சர் ஏபிஸ் இண்டிகா. 14. காற்றில் பரவும் நோய் எது? ஆன்சர் காசநோய். 15. புற்றுநோய்க்கு காரணமான ஹைட்ரோ கார்பன் எது? ஆன்சர் பென்சீன். 16. டேஸ் அமிலம் நிறைந்த கத்தரிக்காய் இருதய நோய் வராமல் தடுக்கும். ஆன்சர் அஸ்கார்பிக் அமிலம். 17வது கொஸ்டின், குழந்தைகளிடம் ஒவ்வாமையை ஏற்படுத்தும் பூஞ்சை எது? ஆன்சர் ஆஸ்பர்ஜில்லஸ். 18. பீர் ஒயன் மதுபானங்களில் காணப்படும் நச்சுப்பொருள் எது? ஆன்சர் எத்தில் ஆல்கஹால். 19. நெல்லின் அறிவியல் பெயர். ஆன்சர் ஒரைசா சடைவா. 20. அமிலமலைக்கு காரணமானவை. ஆன்சர் கந்தகம் மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடுகள். 21. மனிதன் எவ்வகை உயிரி? ஆன்சர் பிறச்சார்பு உயிரி. 22. சூரிய ஒளி ஜன்னல் வழியே வரும்போது அதன் பாதை தெரிவதன் காரணம் என்ன? ஆன்சர் ஒளியின் சிதறல். 23. 2, 7, 8, 4, 9, 1 மொத்தம் 6 நம்பர் கொடுத்துறேன் என்ற எண்களின் இடைநிலை கேட்டிருக்காங்க. ஏறு வரிசையில் எழுதிக்காங்க. சின்ன மதிப்புலேருந்து பெரிய மதிப்புக்கு ஏறு வரிசையில் எழுதிக்கினீங்கன்னா இடைப்பட்ட எண் 4 to 7. 4க்கும் 7ஐயும் கூட்டுங்க 11. 11 2ஆல் வகுத்தீங்கன்னா 5.5. இதுதான் ஆன்சர். அடுத்து 24. p/0 ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 1. அடுத்து 25. ஏ 12, பி 17. ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு 21 எனில் ஏ வெட்டு பி என்ன? இதுக்கான ஆன்சர் 8. அடுத்து 26. லாக் 8 512 ஈக்குவல் டு என்ன? ஆன்சர் 3. அடுத்து 27. இதெல்லாம் நடத்தினா தான் புரியும். நான் பின்னாடி உங்களுக்கு மேக்ஸ் கணக்கு நடத்தும் போது ஒன்று ஒன்றா புரிய வைக்கிறேன். 27. ஒரு கோணம் 20 டிகிரி. அதன் மிகை நிரப்பு கோணம் என்ன? ஆன்சர் 160 டிகிரி. நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு கோணம் 20 டிகிரி. இதே அதன் மிகை நிரப்பு கோணம்னாவே 180 டிகிரி. மிகை நிரப்பு கோணம்னா 180. அப்படின்னா இன்னும் எவ்வளோ தேவைப்படுது? ஆல்ரெடி 20 கொடுத்துட்டாங்க. அப்போ இன்னும் 160 தேவைப்படுது. அப்போ தான் அது மிகை நிரப்பு கோணமாக இருக்கும். இதே நிரப்பு கோணம்னு கொடுத்துட்டாங்கன்னா 70 போடணும். கன்ஃபியூஸ் பண்ணாமல் புரிஞ்சுக்கோங்க. 28. முக்கோணத்தின் குத்துக்கோடுகள் சந்திக்கும் புள்ளி. ஆன்சர் செங்கோட்டு மையம். 29. 10 எண்களின் கூட்டு சராசரி -7. ஒவ்வொரு எண்ணுடனும் 5ஐ கூட்டினால் கிடைக்கும் புதிய கூட்டு சராசரி என்ன? ஆன்சர் -2. 30. ஓங்கு என்னும் அடைமொழி பெற்ற 8 தொகை நூல். ஆன்சர் பரிபாடல். அதாவது நற்றிணை நல்ல குறுந்தொகை ஒத்த 10 ஓங்கு பரிபாடல். அந்த கதை, அதாவது தமிழ் புக்கு அந்த வரி படித்தவங்களுக்கு இது ஈஸியாக புரியும். இல்லைனா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓங்கு பரிபாடல் ஒத்த 10 இது ஞாபகம் வச்சுக்கோங்க. 31. குறிஞ்சி பாடுவதில் வல்லவர். ஆன்சர் கபிலர். 32. மருந்தால் பெயர் பெற்ற நூல். ஆன்சர் இவை அனைத்தும். திரிகடுகம், சிறுவஞ்சம் மூலம், ஏலாதி. 33. சைவ திருமுறைகள் 12 நூல். 10வது திருமுறை எதுனா திருமந்திரம். 34. 12 திருமுறைகளை தொகுத்தவர். ஆன்சர் நம்பியாண்டார் நம்பி. 35. சின்னச்சீரா இயற்றியவர். ஆன்சர் பனு அகமது மரைக்காயர். 36.
கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி என்னும் வரிகள் இடம்பெற்ற நூல். ஆன்சர் புறப்பொருள் வெண்பா மாலை. சொன்னது யாருன்னா ஐயனாரிதனார். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 37 தமிழ் 3000 என்றழைக்கப்பட்ட நூல். ஆன்சர் திருமந்திரம். 38 தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என்றழைக்கப்படுபவர். ஆன்சர் சங்கரதாஸ் சுவாமிகள். 39 ஹரப்பா நாகரிகம் எந்த கற்காலம். ஆன்சர் செம்பு கற்காலம். 40 புத்தர் இறந்த இடம். ஆன்சர் குஷிநகர். புத்தர் இறந்த இடம் குஷிநகர். இதே பிறந்த இடம்னு கேட்டாங்கன்னா லும்பினி. அப்புறம் புத்தகையாவில் ஞான அறிவு பெற்றாங்க. கடைசியாக குஷிநகரில் செத்துறாங்க. 41 அர்த்த சாஸ்திரம் எழுதியவர். ஆன்சர் கௌடில்யர். அவர் நம்ம சாணக்கியர்னு சொல்கிறோங்க. அடுத்து 42 பஞ்சாப் சிங்கம். ஆன்சர் லாலா லஜபதி ராய். 43 சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்று வீர முழக்கம் இட்டவர். ஆன்சர் பால கங்காதர திலகர். 44 மெகரௌலி இரும்பு தூண் எக்காலத்தை சார்ந்தது. ஆன்சர் குப்தர் காலம். 45 பக்சார் போர் நடைபெற்ற ஆண்டு. ஆன்சர் 1764. 46 இந்திய பொதுப்பணித்துறையின் தந்தை. ஆன்சர் டல்ஹௌசி பிரபு. 47 இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள். ஆன்சர் 22. 48 எதிர்க்கட்சி தலைவருக்கு அளிக்கப்பட்டுள்ள அந்தஸ்து கேபினெட் அமைச்சர். 49 தேசிய நெருக்கடி நிலை பற்றி கூறும் சரத்து எது. ஆன்சர் விதி 352. அப்படியே நான் சொல்கிறத நோட் பண்ணிக்கோங்க. விதி 356 மாநில நெருக்கடி நிலை, இது தேசிய நெருக்கடி நிலை. 52 56 மாநில நெருக்கடி நிலை. இதே 60 நிதி நெருக்கடி நிலை. மொத்தம் 3க்கு இது கரெக்டாக நோட் பண்ணிக்கங்க. அடுத்து 50 பணவீக்கம் என்பது. ஆன்சர் பணத்தின் மதிப்பு குறைந்தும் பொருளின் விலை உயர்வதும். பணவீக்கம்னா பணம் என்ன சொல்கிறது, காசு வீங்கி போயிருதுன்னு வச்சுக்கோங்க. வீங்கன்னா அது வேல்யூ இல்லைன்னு நினச்சிக்கோங்க. அப்போ பணத்தோட மதிப்பு கம்மியாயிருது, பொருளினோட விலை உயருது. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் 4 ஆப்ஷன் போட்டு கோல் பண்ணிங்கனாவே கன்ஃபியூஸ் ஆகிருவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சைக்காலஜியில் நடத்தினா தான் உங்களுக்கு மேக்ஸிமம் நடத்தினா மட்டும்தான் கணக்கே புரியும். அதை நான் உங்களுக்கு டாபிக்ஸாக கணக்கு எடுத்தும் போது சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பார்க்குற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு 50 நாள் தான் இருக்குது. இன்னும் ஒரு 20 நாள் நீங்கள் ஜிகேவே நல்லா பாருங்கள். கடைசி 30 நாள் மட்டும் 30 நாள் இல்லை 20 நாள் ஓரளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 2-3 மணி நேரம் படிக்கிறீங்கன்னா 1 மணி நேரம் மட்டும் ஜிகேவுக்கு ஒதுக்குங்க. மீதி நேரம் பூராமே சைக்காலஜிக்கு ஒதுக்குங்க. அந்த மாதிரி பிரித்து படிச்சிங்கன்னா தான் படிக்க முடியும். ரெண்டுமே படிக்கணும். இதை மட்டும் படிச்சுட்டு அதுக்கு ஒரு கேப் போட்டிங்கன்னா மறந்து போயிடும். டெய்லி 1 ஹவர் ஜிகே பாருங்கள், ஒரு 2 ஹவர் 3 ஹவர் சைக்காலஜி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.